எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா செஷன் ஹைஜேக்கிங். இப்போ செஷன்னா என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வுக்காக ஒரு 3 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஒதுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஒதுக்கக்கூடிய காலம் இருக்குது பாருங்கள், அந்த காலம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செஷன். அதாவது உங்களுடைய செஷன் காலை வேளையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்திற்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்வை எழுதி முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு தகவல் பரிமாறப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு கால அளவு இருக்குது, சரிங்களா? அந்த கால அளவுக்குள்ளே அது என்ன ஆயிடணும் அப்படின்னா போயிடணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கும்போது ஒருத்தர் அந்த இணையதளத்தில் இன்டர்நெட்டில் இணைப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதாவது ஒரு பயனாளர், ஒரு யூசர் இன்டர்நெட்டில் நெட்வொர்க்கில் இருக்கும்போது டிசிபி ஐபி, அதாவது டிசிபி வழியாக ஒரு தகவலை பரிமாற்றத்துக்காக பயன்படும்போது அந்த கணினி திருடர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வல்லுநர்கள், அதாவது அவங்க இடத்த பொறுத்து தான். இப்போ அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவங்க வல்லுநர்களாக எடுத்துக்கலாம். அவங்க திருடுறாங்க அப்படின்னா திருடர்கள், கில்லாடிகள் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுழைந்து தகவலை திருடும் முறையே செஷன் ஹைஜேக்கிங் ஆகும், சரிங்க. அதாவது நீங்களோ நானோ இல்லை யாரோ ஒரு நபர், அந்த நபர் இணையதளத்தை பயன்படுத்துகிறாரு. இணையதளத்தை பயன்படுத்தும் போது டிசிபி அப்படின்ற வழியாக தகவலை பரிமாறிட்டுருக்காரு. அப்போ இந்த ஹேக்கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த டேட்டாவை அவர் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போதே, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தகவலை திருடுறதோ இல்லை ஏதோ ஒரு வேலைகளை செய்து முடிக்கிறதோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செஷன் ஹைஜேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வகைகள் பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லெவல் செஷன் ஹைஜேக்கிங், சரிங்களா? அதாவது இணைப்பு அது சம்மந்தமாக. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்னா ஒரு மென்பொருள் இருக்கும் இல்லைங்களா, ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் லெவல் செஷன் ஹைஜேக்கிங் அப்படின்னு இங்கே 2 முறையாக பிரிக்கிறாங்க. இந்த செஷன் ஹைஜேக்கிங்காக பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ZA ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருளும், இன்னொன்று பர்ப் ஷூட் அப்படின்ற ஒரு மென்பொருளும் இது பயன்படுத்துகிறாங்க. அந்த மென்பொருட்களை பயன்படுத்தும் போது இது என்ன மாதிரி முறையில் இந்த தாக்குதல் நடக்குது, கணினி திருட்டு நடக்குது அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த கால அளவுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை திருட்ட செய்வாங்க, சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வங்கியில் அவங்களுடைய கணக்கை வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இணையதள வங்கி இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அவங்களுடைய வரவு செலவுகளை நீங்கள் அதில் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் தானாகவே வெளியே வந்துடும். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தாக்குதலெல்லாம் நடக்கிறதுனால தான். அதாவது ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அது அந்த இணைய பக்கத்துலேருந்து லாக் அவுட் ஆகாமல் வெளியே வராமல் அப்படியே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், அதை வேறு யாருன்னா ட்ராக் பண்ணுறதுக்கோ ஹேக் பண்ணுறதுக்கோ வேறு ஏதோ பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க ஒரு காலத்தை வச்சுருப்பாங்க. அவங்க என்ன ஆகும்னா இந்த செஷன் ஐடி எக்ஸ்பைரி ஆகிடும், அந்த வேலை முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செஷன் ஹைஜேக்கிங். இதுக்கு நம்ம காலக்களவு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். அந்த காலத்துக்குள்ளே களவு செய்கிறது, சரிங்களா?
இது சரியான வார்த்தையாக இருக்குமா அப்படின்றது தெரில. நான் ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம். பார்க்கலாம், சரியான வார்த்தை தேடி பார்ப்போம். இதுவே சரியாக இருந்தால் இதை வச்சுருவோம், இல்லைன்னா வேறு மாற்றிப்போம். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.